ஃபாரன்சிக் செக்ஸாலஜி, குற்றவியல், பாலியல் இதில் நிறைய ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு ரெக்கார்டு பிரேக்கிங்கிறது பொள்ளாச்சி. ஒருத்தர் பல பெண்களோட பாலியல் வல்லுறவு கொண்டது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய உலகம் முழுவதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் இந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் போல ஒரு இன்சிடென்ட் இதுவரை ரெக்கார்டே ஆகலை உலகத்தில். ஏன் அப்படின்னா, பெண்கள் தொடர்ச்சியாக வல்லுறவு கொள்ளப்பட்டு, அதுவும் குரூப்பாக 10-15 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக வல்லுறவு, அவங்கள மிரட்டுறது, படங்கள் எடுத்து அவங்கள தொடர்ந்து மிரட்டுறது, பணபலமும் அதிகார பலமும் மிகப்பெரிய வானளவு அதிகாரம் உள்ள, எந்த பிரச்சனையும் இவங்களை அண்ட முடியாத அளவுக்கு ஒரு உயரத்தில் இருந்து இதை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் உங்களுக்கு பேரு, குற்றவாளிகள். அவங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சலைனா, பல நூற்றுக்கணக்கான பெண்கள் பல வருடங்கள் தொடர்ச்சியாக இதை அவங்க வழக்கமாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுவும் கும்பலாக இருந்துகிட்டு. இது ஒரு பெரிய ஃபாரன்சிக் செக்ஸாலஜியில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்போ நீதிமன்றத்தின் மூலமாக கிடைச்சிருக்கு. வணக்கம்.